உங்கள் மெகா டிவியில் காணும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேல. காலை 5 மணி முதல் பக்தி நேரம். கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவன் தேவியம்மா. காலை 8 மணிக்கு சிறப்பு அமுதகானம். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, எடுத்து வச்சுக்க மாவா. காலை 9:30 மணிக்கு பொங்கல் திருவிழா. மாரியின் முகத்தில் எவனொருவன் மேரியையோ, மேரியின் முகத்தில் எவனொருவன் பாத்திமாவையோ பார்க்கின்றானோ அவன்தான் இந்தியன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினது நம்ம நாடு இல்லைங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புகின்றான். நவாம்பரம் ஒண்ணு நின்று அந்த நவாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நடுவர டாஷான்னு கேட்டேன். மக்களுடைய மனம் கவர்ந்த பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய பாடல்களா, என்றைக்கு இசைஞானி இளையராஜா அன்னைக்கிளி சினிமா படத்தில் இசையமைத்தாரோ அதிலிருந்து இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய பாடல்களா? காலை 10:30 மணிக்கு நடுவர் அழகு பன்னீர்செல்வம் தலைமையிலான சிறப்பு பாட்டு மன்றம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். இந்த உலகத்துல வேஷத்துக்கு சமம். அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு. காவலா எவர் கேட்காத? இது வரைக்கும் அந்த வார்த்தையை ஆம்பளைய பார்த்து சொன்னதில்லை. பாத்துட்டு பாத்தெடுத்து நான் பாடுவதை கேட்காயோ? உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுங்கும் திமிங்கலம். புதுமையின் வரக்கூடாதரா? அப்பத்தான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக்கு பழைய கருவாடெல்லாம் செலவாகும். கடமை லட்சம் என் மக்களுடைய நன்மை, இதுதான் எனக்கு முக்கியம். மதியம் 1:30 மணிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, நம்பியார், நாகேஷ், மனோரமா மற்றும் பலர் இணைந்து நடித்த படகோட்டி திரைப்படம். மாலை 4 மணிக்கு பாடல் அரங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் 100. இரவு 7 மணிக்கு வனமகன். நிலைத்த புகழுக்கு காரணம் திரையில் ஜொலித்ததா, ஆட்சியில் ஜெயித்ததா? திரைப்படத்திலே அவர் ஜொலித்ததற்கு காரணம் பலரின் பங்களிப்பு அதில் இருந்தது. ஆனால் அரசியலில் எவரின் பங்களிப்பு இல்லாமல் தன் சொந்த முயற்சியால் அவர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதுதானே உயர்ந்ததாக இருக்க முடியும். சினிமாக்குள்ள எம்ஜிஆர் ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். என்ன அரசியல் தெரியுமா? தன்னை நல்லவனாக முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருந்தார். இரவு 8 மணிக்கு நடுவர் நந்தலாலா தலைமையிலான சிறப்பு பட்டிமன்றம். காணும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு மகிழுங்கள். காணும் பொங்கலை மெகா டிவியோடு கொண்டாடுங்கள்.